வஉசி, பகத்சிங், அம்பேத்கர், நேரு. ரொம்ப சந்தோஷம், எல்லாத்துக்கும் இத்தனை பேர்த்துடைய பேர் தெரிஞ்சிருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் நிறைய பேர்த்துடைய பேர் சொல்றீங்க. நம்ம எல்லாத்துக்கும் வருது ராணி லக்ஷ்மிபாய். ஆனால் அவங்க கிடையாது முதல்ல ஈடுபட்டது. வேலு நாச்சியார் அம்மையார் தான் 1700களிலேயே ஈடுபட்டாங்க. இப்படி நமக்கு வஉசி, திருப்பூர் குமரன், தீரன் சின்னமலை, வேலு நாச்சியார், பகத்சிங், இப்படி நிறைய பழக்கப்பட்ட பெயர்கள் தான் தெரியுதே தவிர அவங்கள தாண்டி நிறைய பேர் மறைமுகமா இல்லை நமக்கு தெரியாத நிறைய பேர் சுதந்திர போராட்டத்தில் கலந்துக்கிட்டு தன்னுடைய உயிரையும் தியாகம் பண்ணியிருக்காங்க. அதில் ஒருத்தங்க தான் ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த காளியம்மாள். காளியம்மாள் பற்றி யாருக்காவது தெரியுமா? தெரியாது. சரி, நானே சொல்லிடுறேன். 1942 குவிட் இந்தியா மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லி வெள்ளையனே வெளியேறு இயக்கம் நடந்தது, தெரியுமா? அதில் காந்தியடிகள் என்ன சொன்னாங்க? செய் அல்லது செத்து மடி. ஒன்னா வெள்ளையனை வெளியேற்று, இல்லைன்னா வெள்ளையனை வெளியேற்றதுக்காக அவங்க வெளியேற வரைக்கும் நம்ம போராடி செத்தாவது மடிவோமே தவிர அவங்களுக்கு ஒரு பொழுது நம்ம இனிமேல் அடிமையா இருக்கக்கூடாது அப்படின்னு காந்தியடிகள் வட இந்தியாவில் இருந்து செய் அல்லது செத்து மடின்னு சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக நம்மளுடைய ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருந்த காளியம்மாள் அப்படிங்கிற ஒரு பெண்மண், நிறைமாத கர்ப்பிணி, கையில 1 வயசு குழந்தையோட தன்னுடைய ஊர்க்காரங்களை எல்லாத்தையும் திரட்டிக்கிட்டு ஒரு மைதானத்துல சேர்றாங்க. அந்த இடத்துல இப்படிலாம் செய்யலை செத்து மடின்னு சொல்லிட்டு யாரும் கூடக்கூடாது அப்படின்னு போலீஸ்காரங்க ஒரே தடியடி நடத்தலாம்னு வராங்க. அவங்களுக்கு வார்னிங் கொடுக்குறாங்க. டீச்சர்ஸ்லாம் வார்னிங் கொடுப்பாங்கல்ல, எதுவும் குறும் பண்ணக்கூடாது அப்படின்னு. அதே மாதிரி வார்னிங் கொடுக்குறாங்க. ஒன்னா இங்கிருந்து கிளம்புங்க, இல்லை அப்படின்னா தடியால வச்சு அடிப்போம்னு சொல்றாங்க. ஆனா கையில 1 வயசு குழந்தையோட நம்ம என்ன பண்றாங்க? எல்லா பெண்களையும் திருப்பிட்டு உங்களால முடிஞ்சதை பார்த்துக்கோங்க, நாங்க இங்கதான் இருப்போம் அப்படின்னு சொல்லி பண்றாங்க. எத்தனை சொல்லியும் அவங்க கிளம்பாததுனால ஆங்கிலேயர்கள், அந்த போலீஸ்காரங்க என்ன பண்றாங்க அப்படின்னா தடியடி நடத்த ஆரம்பிக்கிறாங்க. எல்லா பெண்களும் செதறி ஓடுறாங்க. அப்ப ஓடும்போது காளியம்மாளும் ஓடுறாங்க. கல் தடுக்கி விட்டு அவங்க கையில இருந்த குழந்தை என்ன அப்படியே தூரம் அங்க போய் விழுந்துருது. கரெக்டா போலீஸ்காரன் திரும்பி பார்க்கறான். பார்த்தனையும் இதுதான் சான்ஸ் அப்படின்னு கொஞ்சம் கூட மனசுல ஈவிரக்கமே இல்லாம அந்த 1 வயது குழந்தையை துப்பாக்கியால சுடுறான். தன்னுடைய கண் முன்னாடி அந்த குழந்தை அப்படியே ரத்த வெள்ளத்துல துடிதுடிக்க சாகுது. அப்போ அந்த அம்மா கொஞ்சம் கூட பயப்படாம என்ன பண்றாங்க? ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடுறாங்க. இப்படி எத்தனையோ பேர் நமக்கு தெரிஞ்சவங்க சுதந்திர போராட்ட வீரர்கள் அப்படின்னா அதிகமா ஆண்கள் தான் பங்கு பெற்றிருப்பாங்கன்னு நமக்கு தெரிஞ்சுட்டு இருக்கோம். ஆனா பெண்களும் மறைமுகமா தன்னுடைய எப்படி அப்பா அம்மா தான் நம்மளுடைய வளர்ச்சிக்கு பின்னாடி இருக்காங்களோ அதே மாதிரி அந்த சுதந்திர போராட்ட வீரர்கள் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா அந்த குடும்பத்து உறுப்பினர்களும் இருந்திருக்காங்க. இந்த மாதிரி திருப்பூர் குமரனுடைய மனைவி இந்த ஒரு சின்ன வயசுலயே திருமணம், அதை தாண்டி கணவன் போராட்ட கோலம், இதை எதையுமே அவங்க பெரிய விஷயமா எடுத்துக்காம தன்னுடைய கணவனுக்காக இந்த நாடு சுதந்திரம் அடையணும் அப்படிங்கறக்காக தன்னுடைய பூவிழந்து பொட்டிழந்து சந்தோஷங்கள் எல்லாத்தையுமே இழந்து ஒரு தியாக வாழ்க்கை வாழ்ந்து கொஞ்ச வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் கூட அவங்க உயிரோடு இருந்தாங்க. அவங்கள பத்தி நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்? இவங்களை பற்றியெல்லாம் தேடி தேடி படிக்கணும். சுதந்திரம் அப்படிங்கிறது இந்த 3 வர்ண கொடி இருக்குல்ல, இதுல 3 கலர் இருக்கு. இதுக்கு அர்த்தம் தெரியுமா? தெரிஞ்சவங்க சொல்லலாம். இருக்குல்ல, அதுக்கு தைரியம், நம்பிக்கை அப்படின்னு அர்த்தம். ஒயிட் கலருக்கு, வெண்மை நிறத்துக்கு அமைதி, பசுமை நிறத்துக்கு வளம். வளம் அப்படிங்கிறது முன்னாடிலாம் நம்ம நாடு எப்படி செக்க செவேல்னு அப்படியா இருக்கும்? சேர்ந்து இருந்த மண்ணில் தான் செக்க செவேல்னு ரத்தம் ஆடுவோட எல்லாரும் சுதந்திர போராட்டத்துல தன்னுடைய உயிரை தியாகம் பண்ணாங்க. இயற்கை வேளாண்மை அப்படிங்கிறது இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருந்தாலுமே கூட நாம இளைய தலைமுறைகள் தான் அதை முன்னெடுத்து சொல்லணும். எல்லாரும் படிச்சு டாக்டர் இன்ஜினியர்னு ஆகிறது பெட்டர் தான். ஆனா கண்டிப்பா குடும்பத்துல ஒருத்தராவது விவசாயத்தையும், நான் டாக்டர் ஆகிறேன்னா 8 மணி நேரம் 7 மணி நேரம் டாக்டரா வேலை பார்க்குறேன்னா ஒரு 1 மணி நேரமாவது நம்ம குடும்பத்துக்காக நாம விவசாயத்துல இறங்கணும். அப்படி இருக்கவங்க தான் அப்பதான் நம்ம நாட்டை முன்னேற வைக்க முடியும். எல்லாரும் நல்லா பண்ணுங்க. சுதந்திர நாள் வாழ்த்துக்கள். நன்றி.